நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? அமைதியா இருங்க, அமைதியாரியா, அமைதியாரியா. நீட் தேர்வு மாநிலங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் நடத்தப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? அமைதியா இருங்க, அமைதியாரியா. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? தங்கச்சி உங்ககிட்ட தான் கேட்கிறேன், கொண்டு வந்தது யாரு? அப்புறம் அது தமிழ்நாட்டு தேர்தலில் சொல்றீங்க, அது வந்து உங்களுக்கு வாக்கு வாங்குறதுக்காக சொல்றீங்க. இவ்வளவு நாள் அதை பத்தி பேசவே இல்லை, வாயை திறக்கல. நீட் எழுத போறவங்களுக்கு கன்கிராச்சுலேஷன் சொல்லித்தானே ராகுல் காந்தி அனுப்புனாரு, வாழ்த்துக்கள் சொல்லித்தானே அனுப்புனாரு. அப்போ சரி, இந்த நீட் தேர்வு எழுத முடியாம தோற்று போய் செத்து போன பிள்ளைகள் வீட்டில் எத்தனை வீட்டில் துக்கம் கடிச்சு காங்கிரஸ்? எத்தனை வீட்டில் நீங்க கொண்டு வருவீங்க, எதிர்த்தா அப்படியே அது விரும்பினா செய்வோம். நாங்க விரும்பல, இப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தேர்தல் நாடகம் தங்கச்சி, வேற ஒண்ணும் இல்ல. வேற ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே போல இருங்க, எல்லா சாதியினருக்கும் அந்த பொருளாதார ரீதியா பின்தங்கினவங்களுக்கு 10 விழுக்காடு அப்படிங்கறத அனைத்து சாதியினருக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்படை தெரியாம பேசுறது. இந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் அதிகாரத்துக்கு வரப்போதா தங்கச்சி? விடுதலை பெற்ற இந்தியாவை இத்தனை ஆண்டுகள் ஆண்டது யாரு? 6 நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்டது யாரு சொல்லுங்க? அப்பனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காம எங்க போன? இதுக்காக போராடினது யாரு? இந்த நிலத்திலே எங்க ஐயா ஆனமுத்து, அதுக்கப்புறம் எங்க ஐயா ராமதாஸ், அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகள், நாங்க தான் போராடுறோம். நீங்க ஏன் எடுக்கலன்னு சொல்லுங்க. இத்தனை ஆண்டு ஆட்சியில ஏன் எடுக்கல? கடந்த 10 ஆண்டுகள் ஆண்டு இருந்தல, அதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கல? இடஒதுக்கீடு முறை ஏன் வந்ததுன்னு கேளுங்க நீங்க முதல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் இந்த தெருவில் போகக்கூடாதுன்னு சொன்னது ஏழைங்கிறதுனாலயா இல்ல இழிசாதி தாழ்ந்த மகன்கிறதுனாலயா? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அந்த வழியிலேயே திருப்பி தரப்படணுங்கிறது கொண்டு வரப்பட்டதா இந்த ரிசர்வேஷன் கோட்டா. இது நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் பல முறை தர்க்கம் நடந்து அம்பேத்கர் வென்றுதான் இதை கொண்டு வந்தது. அப்புறம் திருப்பி பொருளாதார அடிப்படையில் இப்ப இடஒதுக்கீடு அப்படி? நான் ஒரு பறையன், நான் அதானி ஆயிட்டேன். பொருளாதார அளவுகள் மாறும், நான் அதானி ஆயிட்டேன். என் மேல சுமத்தப்பட்ட இந்த இழிவு தீண்டாமை மாறுமா? ஒன்னும் இல்ல. திரௌபதி முர்மு ஏன் கூப்பிடல? அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகன் நின்றுகிட்டு இருக்காளா இல்லையா? இதான் நீங்க கொடுத்த பாரத மாதாக்கு ஜேவா? இதான் நீங்க கொடுத்த பெண்ணிய உரிமையா? அவள் தாழ்த்தப்பட்டவள், ஒடுக்கப்பட்டவள், பழங்குடி மகள். அதனால நீ அவளை உட்கார வைக்க மாட்டேன். பாராளுமன்ற கட்டடத்தில் குடியரசின் தலைவரே கூப்பிடல. நீ எப்படி? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடியாம மரத்து நல்ல யாக வளர்த்து சாமி முட்டு பண்ணதை பார்த்தீங்களா? பார்க்கலையா? நாட்டின் முதல் குடிமகனுக்கு இந்த நிலைமைனா இங்க எங்க பொருளாதார அளவுகள் அது மாறும். ஆனால் அவன் நாட்டின் முதல் குடிமகனாகி அவன் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை ஒளியிலேயே. எங்க ஐயா இளையராஜா ஈடு இணையற்ற இசை மேதை, உலகத்துல அவரை மிஞ்சின் இனிமே பிறந்தவன் அது வந்தாதான். அவரை நீ என்ன சொன்ன? ராஜ்யசபா உறுப்பினரா தேர்வு பண்ணும்போது ஒரு தலித்துக்கு கொடுத்துருக்கோம்ன்ற. ஆகப்பெரிய இசை மேதை, ஒரு சாதனையாளர். அப்ப சாதனை கொடுக்கல, சாதிக்கு கொடுத்தோன்ற. அது அவரை ஒரு தமிழன், சாதனை தமிழன்னு பார்க்காம தலித்துன்னு பார்த்த. அப்ப உன்னை எப்படி பண்றது? அப்ப இவ்வளவு சாதனை பண்ணியும் என் மேல சுமத்தப்பட்ட அந்த இழிவு போல பாருங்க. அதனாலதான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கூடாதுங்கிற. நீ ஏன் அவனை எஃப்சியில வச்சு கொடுக்கணும்ன்ற? முன்னேறிய வகுப்பினர்ன்ற. வகுப்பு எப்படா முன்னேறும்? சாதி எப்படா முன்னேறும்? முட்டாள் முன்னேறிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு? அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப முன்னேறல, பின்தங்கிருக்கான். கீழே கூட்டி வாடா, என்னோட பிசி எம்பிசில இருக்கிற அங்க கூட அந்த இடஒதுக்கீடு எனக்கு கொடு. இல்ல நான் உச்சாணி கொம்புல தான் இருப்பேன், நீ ஏறி எனக்கு ஊட்டி விடுனா திமிரா இல்லையா? நீ இறங்கி வா, கீழே வா அப்படின்னா அது எப்படி? சாதியை ஏற்றதாலு கட்ட சமத்துவ சமூகம் இப்படி படைப்பீங்க? உயர்ந்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு சலுகையை கொடுத்தீங்கன்னா அதே திமிரோட இருப்பான், கூடுதலா திமிர் பண்ணுவான். எப்படி சாதி இழிவோ தொடக்கப்படும்? அது ஏற்புடையதல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். அது முக்கியமான வாக்குறுதியா? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை நடைமுறைப்படுத்தப்படாது. அது காங்கிரஸ் சொல்ல வேண்டியது. காங்கிரஸ் சொல்ல வேண்டியதில்லை, எவராலையும் நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்க வேணா பாருங்க, அது சாத்தியமில்லாத ஒன்று. நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற, நீ எதுக்கு பீகார்ல 40 தொகுதியை 7 கட்டமா நடத்துறீங்க? 14 தொகுதிக்கு அஸ்ஸாமில் இதுக்கு 7 கட்டமா நடத்துறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிறவர் நீங்க எனக்கு ஒரே கட்டமா நடத்துறீங்க, அது மாதிரி பீகார்ல நடத்து. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் நடத்த, அங்க 7 கட்டமா நடத்துறீங்க. அது நடக்காது தங்கச்சி. ஒரே சட்டம், இந்த ஒரே தேர்தல், அதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கலாம்.
அது சொல்லிட்டேனே, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நொடியில் சேர்க்கறது, அதாவது அந்த விவிபேடை எண்ணுங்க, எண்ணிட்டு இந்த வாக்கை எண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கே இவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவிபேடில் இருக்கிற எண்ணிக்கையும் இதுவும் சரியாக வருதான்னா அது வராது. ஏன்னா அதில் வேலை செய்ய முடியும், எல்லாருக்கும் தெரியுது, அதில் ஏமாற்ற முடியும்னு. கடைசி நொடியில் வந்து பொருத்தும் போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனால தான் அது வேணாம்னு திமுகவோட வழக்கு போட்டிருக்கு, நாங்களும் போடுறோம். அதாவது அது தடுக்க போராடுறோம். சரி, ஓகே, நன்றி.